ஏகப்பட்ட மதுக்கடைகள் இருக்கின்றன. அந்த மதுக்கடையிலே சுமார் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகின்றது. டாஸ்மாக் கடையிலே ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விலை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையிலே விற்பனை மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக முறையீடாக கொள்ளையடிக்கின்ற அரசு. இந்த அரசு ஒரு மாதத்திற்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி, இந்த 5 ஆண்டு காலத்தில் சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் பாட்டில் விற்பனையில் மட்டும் முறையீடாக நடைபெற்ற பணம் கொள்ளையடிக்கப்பட்டுகின்றது. அதோடு இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா பொருளும் விலை உயர்ந்து விட்டது. உணவுப் பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இந்த ஆட்சியிலே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை குடும்பத்திற்கு, மறுபக்கம் விலைவாசி உயர்வு. அரிசி விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, இன்றைக்கு மளிகை சாமானுடைய பொருள் உயர்ந்து விட்டது 40%. ஆக மக்கள் குடும்பம் நடத்துவதற்கு கடினமான சூழ்நிலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசாங்கத்திலே போதிய கவனம் செலுத்தவில்லை.